Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 13 ஆகிடுச்சு. டே 13 இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறத பார்த்திங்கன்னா ஒரு 5 உணவுகளை பற்றி பேச போகிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும், அதே சமயம் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிடக்கூடிய 5 உணவுகள் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக வந்து டயட்டில் வந்துட்டோம் அப்படின்னா பசி ரொம்ப அதிகமாக இருக்கும், கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, இது எதுவுமே தெரியாமல் தான் நிறைய பேர் டயட்டை கண்டினியூ பண்ண முடியாமல் போகுது. ஸோ அந்த மாதிரி பசியும் கிரேவிங்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கு சாப்பிடக்கூடிய 5 உணவுகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஷேர் பண்ணக்கூடிய இந்த 5 உணவுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கக்கூடியது தான், பக்கத்து ஷாப்லேயே போய் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை வாங்கலாம். தினசரி நீங்கள் வாங்குகிற பொருட்கள் தான். ஸோ இந்த பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த 5 ஃபுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம 5 உணவுகளில் முதல் உணவு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து மார்க்கெட்லலாம் ரொம்ப விலை குறைவாக தான் நமக்கு விற்கிது. ஸோ அதனால் தைரியமாக நம்ம வாங்கலாம். கத்திரிக்காவை பொறுத்த வரைக்கும் 100 கிராம் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு 20 கலோரி இருக்குது. கத்திரிக்காவை நீங்கள் சேலட் மாதிரியோ, கத்திரிக்காய் சேலட் ஒன்று இருக்குது, கத்திரிக்காவை சுட்டு நம்ம அதில் சேலட் மாதிரியெல்லாம் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி சேலடாவோ இல்லை கத்திரிக்காய் குழம்பு மாதிரியோ எப்படி வேணால் வச்சு நீங்கள் இந்த கத்திரிக்காவை சாப்பிடலாம். ஸோ இதுக்கான ரெசிபிஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிடக்கூடியது தான், ரொம்ப கலோரியும் குறைவாக இருக்குது, ஃபேட்டும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த உணவுகளெல்லாம் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஃபாஸ்ட்டான ஒரு வெயிட் லாஸும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வகையில் 2வது உணவு பார்த்திங்கன்னா முட்டை. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், பக்கத்துலேயே கிடைக்கக்கூடியது. முட்டையில் பார்த்தீங்கன்னா இப்போது பேலியோ, கீட்டோ, லோ கார்ப் அந்த மாதிரி டயட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 முட்டை வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்காக 4-5 சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். குறைந்தது 2 முட்டையாவது நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 முட்டையாவது எடுத்துக்கலாம். முட்டையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹை ப்ரோட்டீன், எல்லாருக்குமே தெரியும். ஹை ப்ரோட்டீன், அதே மாதிரி ஃபேட்டும் இருக்குது. முட்டையை வந்து வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வேக வச்சோ அந்த வந்து அதே முட்டையே சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சேலடாவோ ஆம்லேட்டாவோ எப்படி வேணால் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றப்போ உங்களோட பசி டக்குன்னு கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா அது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கறனால அது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக வச்சுக்கும். கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம 3வது பார்க்க போகிற உணவு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், அள்ளி சாப்பிட்லாம் அப்படிங்கிற உணவில் கண்டிப்பாக காலிஃப்ளவர் இருக்கும். கலோரி ரொம்ப குறைவு, ப்ரோட்டீன் இருக்குது, உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. காலிஃப்ளவரை நீங்கள் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். ஷாலோ ஃப்ரை செஞ்சு சூப்பு மாதிரி, அதை குழம்பு மாதிரி, கிரேவி மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை வந்து தந்தூரி மாதிரி செஞ்சோ, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சாப்பிட விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னா அது கண்டிப்பாக காலிஃப்ளவர் தான். அது வந்து இவ்வளவு தான் சாப்பிடணும் அந்த மாதிரி கிடையாது. உங்களோட பசி அடங்குற வரைக்கும் நீங்கள் காலிஃப்ளவர் சாப்பிட்லாம். அது அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அது சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். அது கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எந்த டயட்டாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு எடுக்கக்கூடிய உணவுன்னா கண்டிப்பாக அது காலிஃப்ளவர் இருக்கும். அடுத்தது 4வது நம்ம பார்க்க போகிற உணவு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரிக்காய் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். சலாட் வெள்ளரிக்காய் கிடைக்கும். அது தவிர்த்து வந்து நார்மலாக நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வெள்ளரிக்காய், அது கிடைக்கும். வெள்ளரிக்காயும் அதே மாதிரி தான், நீங்கள் கட் பண்ணி போட்டு பச்சையாக சாப்பிட்லாம், உப்பு போட்டு சாப்பிட்லாம், காரம் போட்டு சாப்பிட்லாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்லாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வெள்ளரிக்காவை வந்து நீங்கள் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். தயிர் ஊற்றி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா தேங்காய் மட்டும் போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அது ஒரு நேரம் உணவாக எடுத்துக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய். அதுவுமே நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். உங்களோட பசி வர உங்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லைன்னா நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நான் இந்த முதல் 3 மாதத்தில் 27 கிலோ குறைச்சேன் இல்லையா. நான் சாப்பிட்ட வெள்ளரிக்காயோட அளவுகளே இருக்காது. ஸ்கின்னுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது, ஹெல்த்து, ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது.
பசிக்கிறப்பெல்லாம் டக்குன்னு அந்த பிஞ்சு வெள்ளரிக்காய் இங்கே கிடைக்கும் ஊரில், கிராமங்களில் கிடைக்கும் இல்லையா, அந்த வெள்ளரிக்காய் வாங்கி போட்டிருப்பேன். பசிக்குதுன்னா டக்குன்னு கழுவிட்டு அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்றது, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிக்காயில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சளி தொந்தரவெல்லாம் இருக்குன்னு அதை எடுக்க முடியாது. இன்னொன்று வந்து நீங்கள் நைட் டைமில் அதை சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவு ஈவினிங் கூட நிப்பாட்டுறது நல்லதாக இருக்கும். இப்போது 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற உணவு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காயெல்லாம் பார்த்துட்டோம், ஒரு ஃப்ரூட்டு பார்க்க வேண்டாமா? தர்பூசணி. 100 கிராம் தர்பூசணியில் பார்த்திங்கன்னா 35 தான் கலோரி இருக்குது. தைரியமாக சாப்பிடலாம் நீங்கள். கார்போஹைட்ரேட் ஒரு 11, 12 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது லவ் கார்போ டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 100 கிராம் ஒரு 200 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. 100, 150 கிராமோட நிறுத்திக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்கிறப்பெல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். சில இந்த டயட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த டைமெல்லாம் நம்ம வாட்டர்மெலன் கட் பண்ணி சாப்பிடலாம். அது வந்து ஒரு நல்ல உணவு, நல்ல வெயிட் லாஸும் ஆகும், நமக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். அது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறி மாறி போகும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து தர்பூசணி வேண்டாம், எங்களுக்கு சளி பிடிக்கும், இல்லை சீசன் இல்லை அப்படிங்கிறவங்க கொய்யா சாப்பிடலாம். கொய்யாவுமே விலை குறைவாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதுவுமே ஒரு நாளைக்கு 1, 2 சாப்பிடலாம். கிரேவிங்ஸாக இருக்கிறப்பெல்லாம் ஒரு கொய்யா சாப்பிட்டிங்கன்னா அப்படியே கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகிடும், பசியுமே நல்லாவே குறையும். நான்லாம் அது ஒரு நேர உணவாகவே கொய்யா சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொய்யாவுமே நம்ம சேலட் மாதிரி போட்டு சாப்பிடலாம். கட் பண்ணி போட்டுட்டு லைட்டாக உப்பு காரம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொய்யாவோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த 5 உணவுகள் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா, முட்டை எடுக்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு முட்டை சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க முட்டைக்கு பதிலாக இருக்குது மஷ்ரூம் இருக்குது, பன்னீர் இருக்குது. ஸோ இதில் 2 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எங்களுக்கு பால் சார்ந்த உணவுகளே வேண்டாம் அப்படிங்கிறவங்க பன்னீருக்கு பதிலாக டோஃபு பன்னீர் ஒன்று இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பன்னீர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க மஷ்ரூம் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த உணவுகள் எல்லாம் மார்க்கெட்டில் பக்கத்துலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான உணவுகளை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா உணவுகளை வச்சு நிறைய ரெசிபிஸ் என்னால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், அதுவும் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட தைரியமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். சாப்பிட்றப்போ உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும், ஒரு ஹெல்த்தியான டயட்டாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னையோட டயட்டில் வந்து என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ வெயிட் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட்டு பார்த்திங்கன்னா 78.600 இருக்கேன். நேற்று வந்து 78.250 சம்திங் இருந்தேன். வெயிட் பார்த்துருப்பீங்க, நேற்று வந்து நமக்கு 78.200 அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் நமக்கு வெயிட் குறைஞ்சிட்ருக்கு. ஒரு நாள் அதிகமாகும், ஒரு நாள் குறைவாக இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு குறைஞ்சிடும். இந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம டயட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்னென்ன உணவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஷார்ட்ஸ்லேயே ஒரு உணவு போட்டிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும், எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு அது காலை உணவுக்காக எடுக்கிறப்போ. அந்த உணவை பற்றி நீங்கள் அந்த ஃபுட்டு ரெசிபிஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது கூடவே இன்றைக்கி நான் சும்மா ஒரு 30 மினிட்ஸ் பண்ணியிருந்தேன், அதுவுமே கொடுத்துருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் போட்டு குருமா செஞ்சுருந்தேன் காலையில். அந்த குருமாவில் அந்த குழம்பு எடுக்காமல் அந்த குருமா மட்டும் கொஞ்சம் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டேன். நல்லா முடிஞ்ச அளவு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது கூட 2 முட்டை சேர்த்துக்கிறேன். 2 முட்டை சேர்த்துட்டு நீங்கள் வேணும்னா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி குழம்புல உப்பு கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருப்போம், இருந்தாலுமே நான் உப்பு சேர்த்துக்கல, போதும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். நான் லைட்டாக உப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 2 முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். நான் ஏன் தோசை தவா தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் குக்கிங்க்குள்ள யூஸ் பண்ணுறது. ஸோ சமையலுக்காக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை மிக்சர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை பட்டாணி குழம்புல வந்து உருளைக்கிழங்கு சேர்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருந்தோம். ஸோ அவ்வளவுதான் இந்த குருமாவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மசாலா ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி காலை உணவுக்கு நான் எடுத்திருந்தேன்.
மதிய உணவுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் சாம்பார் எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் 2 கேரட், அதுக்கப்புறம் 2 முட்டை வேக வச்சு எடுத்திருந்தேன். முட்டை வந்து டோட்டலாக இன்றைக்கி 4 எடுத்திருந்தேன். லோ கார்ப் டயட்டில் 5 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். நான் 4 முட்டை தான் சேர்த்துருந்தேன். ஈவினிங் ஒரு சின்ன கப்பு டீயும் ஒரே ஒரு மாதுளம்பழமும் எடுத்திருந்தேன். ஏன்னா லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு இல்லையா, அதனால். அடுத்ததாக ஒரு 30 மினிட்ஸ் வர்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். நம்மளோட சும்மா ஒர்க் அவுட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 14-15 நாளாக நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலுமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஒரு 20 நாள் நம்ம எப்படியாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அந்த மோட்டிவேஷன் வரும். நான் அப்படி தான் எப்போவுமே ஒர்க் அவுட் கொஞ்ச நாள் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால தான். இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம 6 நாளாக தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் டே நாளைக்கு. சும்மா ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கொஞ்சம் மோட்டிவேஷனாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் தேவைப்படுதோ அந்த லாங்குவேஜில் உள்ள சும்மா ஒர்க் அவுட் நம்ம போட்டு பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.